அம்மையார் ஜெயலலிதா மகாமக குளத்திற்கு தன்னுடைய தோழியாரோடு புனித நீராட போனார். அப்போது பல உயிர்கள் மரணித்து போனது. அப்ப ஐஎஸ் இல்லையா? அப்ப கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை இல்லையா? அப்ப எந்த எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்தீங்க? எந்த கலெக்டர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க? இதெல்லாம் நான் பட்டியலிட முடியும். பரமக்குடியில அதிமுக அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் துப்பாக்கி எடுத்து சுட்டீங்க. 13 பேர் செத்து போனா. தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை பார்த்து அந்த துப்பாக்கி சூண்டு போச்சே. அப்ப போராட்டத்தில் இந்த போராட்டம் இதனால் நடைபெற்றதுன்னு அப்ப முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? தூத்துக்குடி கலவரத்தில் கிட்டத்தட்ட ஸ்னோலின்னு 13 வயசு பிள்ளைய வாயில குறி வச்சு சுட்டீங்களே சார், அப்ப உங்க ஐஎஸ் எங்க போச்சு அப்படின்னு என்னால கேட்க முடியும். இது அரசாங்கம் நிகழ்த்திய அரச பயங்கரவாதம். இங்க அப்படி அல்ல. நான் எங்க தலைவர் நினைச்சு நான் பெருமைப்படுறேன். எங்கள் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். நான் இந்த மேடை கூட அரசியலுக்கு பயன்படுத்த விரும்பல. நீங்க நினைச்சிருந்தா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஒப்பீட்டு அளவுல சொல்றேன். அம்மையார் ஜெயலலிதா இந்நேரம் உயிரோடு இருந்து அவர் இந்த நாட்டின் முதலமைச்சராக இருந்திருந்தால் விஜய் இந்நேரம் புழலில் களி தின்று கொண்டிருந்திருப்பார். புசி ஆனந்த் எங்கே வேலூரில் எங்கேயாவது ஒரு இடத்தில் உட்கார வைக்கப்பட்டிருப்பார். அல்லது அதிமுகவை சார்ந்தவர்கள் அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் என்றால் இந்நேரம் விமர்சித்து பேசி இருந்தால் விஜயை ஒட்டுமொத்தமாக நசுக்கி இருப்பார்கள். இதுதான் நிலவரம். ஆனால் எங்கள் தலைவர் சொன்னார், எங்கள் முதலமைச்சர் சொன்னார், எந்த அரசியல் இயக்க தலைவனும் தான் தொண்டன் மரணிப்பதை விரும்ப மாட்டான். The magnificent politician. ஒரு தலைவர் அரசியல் முதிர்ச்சியோடு செயல்படுகிறார். Download ShareChat.